வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎல்பிக்கான ஸ்பீட் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துட்டோம். 2 வந்து மேக்ஸு, 1 வந்து ஃபிசிக்ஸ். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் 4ல் ஃபிசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் மெஷர்மெண்ட் அண்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்பீட் டெஸ்ட் 3லும் இதே டாபிக் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ப்ரீவியஸாக ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் நடந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் நான் கொடுத்துருப்பேன். 1 by 1 நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து குவிஸுக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு ப்ரெஷர்னா என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஆனாலும் வந்து அகைன் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓகேவா? ப்ரெஷர்ன்றது ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு யூனிட் ஏரியானா ஒரு ஏரியா, சின்ன ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறது தான் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏரியா வந்து மீட்டர், அதில் மீட்டர் ஸ்கொயரில் கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட்னா நியூட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் என்ன? நியூட்டன் பர் சென்டிமீட்டரில் இருக்குது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, நியூட்டன் பர் மீட்டரில் இருக்குது, நியூட்டன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? சரி, ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். எத்தனை எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாங்களா? ஒரே சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்ஆர்பி குரூப் டிலே 1, 2, 3, 4 டைம்ஸ் கேட்டிருக்கான். ஆர்ஆர்பி என்டிபிஸில் ஒரு டைம், ஆர்ஆர்பி ஜேயில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்பவே சிம்பிள். ப்ரெஷர்னா என்ன, அதோட யூனிட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே முக்கியம். எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. எது இதோட மேட்ச் ஆகுது? சரி, வாட். ஆன்சர் ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை 2 வேல்யூ தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 ஹார்ஸ் பவர் வந்து 746 வாட், அதுதான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்போ 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன? கிலோ வாட் ஹவர். கிலோ வாட்னா வரலாம் 3.6 × 10 பவர் ஜூல். இதுதான் வந்து 1 கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. 1 கிலோ வாட்ன்றது வந்து 1000 வாட்னு சொல்லுவாங்க. வாட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ அப்புறம் ஆப்ஷன் என்ன வரும்? 1க்கு வந்து ஏ, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி, அப்புறம் வந்து 3க்கு பார்த்தீங்கன்னா பி, 4 பார்த்தீங்கன்னா டி. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஜூல் பர் செகண்ட். எதுக்கு வந்து ஜூல் பர் செகண்ட் வந்து எஸ் யூனிட் வரும்? ஒர்க், ஃபோர்ஸ், த்ரஸ்ட், பவர். ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறோம் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அதுக்கு வராது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் வரும், இதுக்கு வராது, ஓகேவா? சரி, பவர்னா என்ன? பவரோட டெஃபினேஷன் என்ன? ஒர்க் பர் டைம். ஒர்க் பர் டைம் தான் வந்து பவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒர்க்கோட யூனிட் என்ன? ஒர்க்கோட யூனிட் ஜூல், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ ஜூல் பர் செகண்ட் எதுக்கு வரும்? பவர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு தான் வரும், ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. பேசிக் டெஃபினேஷனே படிச்சினா போதும். இது போல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இது மாதிரி தான் வரும், ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாமல். இதெல்லாம் பேசிக் டெஃபினேஷன் தான். பவர், ஒர்க்கு, ஃபோர்ஸ், இதோட பேசிக் டெஃபினேஷன், அதோட யூனிட் படித்தாலே போதும். இது போல் எக்ஸாம்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 1 மார்க் வந்து ஈஸியாக வாங்கலாம், ஓகேவா? இன்டெப்த்து கான்செப்ட் இல்லாமல் ரொம்ப மேலாட்டமாக தான் கேட்குறாங்க, சரியா? ஃபோர்த் கொஸ்டின். 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 1 by 10 power minus 8 meter, 1 by 10 power minus 9 meter, 1 by 10 power 8 meter, 1 by 10 power 9 meter. ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 by 10 power minus 9 meter. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓகேவா? 1 பைக்கா மீட்டர் ஈக்குவல் டு டேஷ். 10 power minus 11 மீட்டர், 10 power 12 மீட்டர், 10 power minus 12 மீட்டர், 10 power 11 மீட்டர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 12 மீட்டர். ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஆர்ஆர்பி ஜேஇயில் கேட்ட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏஎல்பியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும், ஓகேவா? அதனால் இது போன கொஸ்டினாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு, அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மெஷர்டு இன். அட்டாமிக் ரேடியஸ் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம், நேனோமீட்டர். எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் தான் மெஷர் பண்ணுவாங்க. சரி, அட்டாமிக் ரேடியனா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த நியூக்ளியஸ் இருக்கும், அதில் வந்து நியூக்ளியஸ் தான் புரோட்டான், நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் அட்டாமிக் ரேடியை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேனோமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
The strength of winds is measured with the help of dash. Tintometer, wind indicator, barometer, பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா பியூஃபோர்ட் ஸ்கேல் தான். சரி, பேரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ தான் நான் சொன்னேன், ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேரோமீட்டர். சரிங்களா? சரி, இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, நிலநடுக்கத்தை அளவிடுறதுக்கான அலகு, அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அளவு இருக்கும். என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 12 ரேஞ்சில் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதை வந்து யார் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட். அதனால இவர் பேர் வச்சுருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சாரு? 1805 கண்டுபிடிச்சாரு. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் டஸ் ஏ ஹைக்ரோமீட்டர் மெஷர்? ஹைக்ரோமீட்டர் வச்சு என்ன மெஷர் பண்ண முடியும்? ஹீட்டா, ஹியூமிடிட்டி, ஃபோர்ஸ், ரேடியேஷன். ஆர்ஆர்பி NTPC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அப்கமிங் எக்ஸாம் இதெல்லாம். ஓகேவா? ஈரப்பதத்தை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஹைக்ரோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெர்மோமீட்டரை வச்சு இந்த ஹீட்டை வந்து மெஷர் பண்ணலாம். ஃபோர்ஸ் காஜை வச்சு இந்த ஃபோர்ஸ் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கலோரிமீட்டரை வச்சு நம்ம ரேடியேஷன் கால்குலேட் பண்ணலாம். சரி, ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, ஹைக்ரோமீட்டர் ஹியூமிடிட்டி. சரி, 9வது கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ லை டிடெக்டர் மிஷன்? போய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷன் தான் இது. எது வந்து அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பா, பாலிகிராஃபிக், செஸ்மோகிராஃபிக், பாரோகிராஃபிக். இதில் கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா பாலிகிராஃபி. சரி, அப்போ செஸ்மோகிராஃபிக் அப்படின்னா கடல் அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேவ்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்குன்னா செஸ்மோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாரோகிராஃபி ஆல்ரெடி சொன்னதா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அழகு தான் பாரோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெலிஸ்கோப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன் தான் அது டெலிஸ்கோப். ஓகேவா? சரி, 10th கொஸ்டின் பார்க்கலாமா? விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் இஸ் சர்க்யூட்? டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் இஸ் சர்க்யூட் NTPC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கால்வனோமீட்டர், அம்மீட்டர், ரியோஸ்டட், வோல்டிமீட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது போலாம் குழப்பற மாதிரி கூட கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, கொஸ்டின் நல்லா வாசிக்கலாம். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் ஏ சர்க்யூட்? கரெக்டான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர் அப்படின்றது வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கால்வனோமீட்டர். இதுவே வந்து ஹை கரண்ட்டு ஐயா அப்படி இருக்குன்னு வைங்களேன், அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அம்மீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வோல்ட்மீட்டர் அப்படின்றது மெஷர் எது? வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கான அதுதான் வோல்ட்மீட்டர். அப்போ ரியோஸ்டட் அப்படின்றது என்ன? டு அட்ஜஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த ரியோஸ்டட். ஓகேவா? சரி, அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, கால்வனோமீட்டர். ஓகேவா? சரி, 11வது கொஸ்டின் பார்ப்போமா? Which device is used to submarine to see the things above the level of sea? பைரோமீட்டர், ஓடோமீட்டர், பெரிஸ்கோப். பைரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹை டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் பார்த்தீங்கன்னா பைரோமீட்டர். சரியா? எதுவே லோ டெம்பரேச்சராக இருந்ததுன்னா நம்ம தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். ஹை டெம்பரேச்சராக இருந்தால் பைரோமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். சரியா? ஓகே, எப்பிடியாஸ்கோப் ப்ரொஜெக்டிங் மிஷின் தான் வந்து எப்பிடியாஸ்கோப். ஓடோமீட்டர் மெஷர் த ஸ்பீட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் வந்து ஓடோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன? பெரிஸ்கோப் மட்டும்தான் டிவைஸ் யூஸ்டு இன் த சப்மரைன் டு சி த திங்ஸ் அபோவ் த லெவல் ஆஃப் த சி. கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? சரி, 12வது பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஆல்ரெடி ஃபஸ்ட் இதில் சொல்லிட்டேன், பேரோமீட்டர் தான். சரியா? அப்போ லாக்டோமீட்டர் எது இருக்குது? பாலில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தான் லாக்டோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெர்மோமீட்டர் ஸ்மால் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெர்மோமீட்டர். ஹை டெம்பரேச்சர் இருந்தால் பைரோமீட்டர். ஓகேவா? மல்டிமீட்டர் அப்படின்றதுக்குன்னா 2 or more எலக்ட்ரிக்கல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மல்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, 11வது கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, இப்போ வந்து 13வது கொஸ்டின் பார்க்கலாம். அம்மீட்டர் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் கரண்ட், அதே மாதிரி ஓமீட்டர் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல் கொஸ்டின்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? ரீசனிங்கில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ரீசனிங்கில் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு திங்ஸ் வந்து இன்னொரு திங்ஸோட ரிலேட்டட், அப்போ இன்னொரு திங்ஸ் வந்து எது கூட ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ அதே மாதிரி ஓமீட்டர் அப்படின்றது எதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜா, ப்ரெஷரா, ரெசிஸ்டண்ட்டா, ஸ்பீடா அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓமீட்டர் யூஸ் டு மெஷர் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் என்ன? சி. அப்போ ஸ்பீடு மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓடோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு பாரோமீட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, 14th கொஸ்டின் பாருங்கள். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்டிருக்கான். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஜி இஸ் சேமஸ். பார்த்தீங்களா லெவல் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஜி இஸ் சேமஸ். ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன?
ஓகே, SI யூனிட் ஆஃப் G என்ன பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். Gனா கிராவிட்டி. ஓகேவா, இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து எந்த யூனிட்டோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் என்ன, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இதனோட யூனிட் என்ன, நியூட்டன் பர் மீட்டர். அப்போ இது கூட மேட்ச் ஆகலை. வெலாசிட்டியோட SI யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலரேஷனோட SI யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ கிராவிடேஷன் வந்து எதை கூட மேட்ச் ஆகுது, ஆக்சலரேஷனோட மேட்ச் ஆகுது, பர் செகண்ட் ஸ்கொயர். இது கூட வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ SI யூனிட் ஆஃப் கிராவிடேஷன் சேம் as ஆக்சலரேஷன். எந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, RRB ALP கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 இஸ் த SI யூனிட் ஆஃப். இதோட SI யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரெஷர், மாஸ், ஆக்சலேஷன், யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷனல். இது வந்து RRB NTPCல கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, ப்ரெஷர் இப்போ தான் பார்த்தோம், நியூட்டன் பர் மீட்டர்னு. ஸோ அப்போ இது கிடையாது. மாஸ் நம்மளுக்கு தெரியும், ஆக்சலேஷன் இப்போ தான் பார்த்தோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஃபைனல் நம்மளுக்கு என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதனோட SI யூனிட் என்ன, யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷனோட SI யூனிட் தான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ வேல்யூ என்ன, 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதான் வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷனல். இதை வந்து எப்படி குறிப்பாங்க, கேபிட்டல் Gயில் குறிப்பாங்க. ஓகேவா, ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரோகாஃப் சவுண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு டூரிங் மெஷரிங் த. இந்த 4 ஆப்ஷனை மெஷர் பண்ணுறப்ப இந்த சவுண்ட் வருதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரோகாஃப் சவுண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ணுறப்போ வருதா, இல்லை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்போ வருதா, இல்லை பிளட் ப்ரெஷரா, இல்லை ஸ்பீட் ஆஃப் விண்ட் ஃப்ளோ. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறப்ப தான் இந்த கரோகாஃப் சவுண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. ஓகேவா, சரி, 17th கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, 17th கொஸ்டின் பார்க்கலாம். எக்கோலொகேஷன் இன் ஷிப்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார். இது வந்து சேம் as சோனார் மாதிரி தான். ஓகேவா, செயல்படும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் லைட்டா, டெப்த் ஆஃப் ஃபிஷ், டெப்த் ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இந்த 4 ஆப்ஷனில் எதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர் இதுதான் வந்து எக்கோலொகேஷன். ஓகேவா, ஸோ இது 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 18th கொஸ்டின். டேக்கோமீட்டர் யூஸ்டு ஃபார் RPM, டார்க், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரொம்பவே முக்கியம். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இது ஹோம்ஒர்க் மாதிரி கூட நினச்சிக்கோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸ்டால்கலோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் டைனமிக் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லைட்டட் ஆக்டிவிட்டி. RRB SSCயில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே டெக்னிக்கலாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டால்கலோமீட்டர் யூஸ்டு டு மெஷர் சர்ஃபேஸ் டென்ஷன். லாஸ்ட் கொஸ்டின். Which of the following can be measured temperature without touching the object? Temperature, low temperature இருந்தால் தெர்மோமீட்டர், ஹை டெம்பரேச்சர் இருந்தால் பைரோமீட்டர். ஓகேவா, ஸோ வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரா, ஃபில்டு சிஸ்டமா, மெர்க்குரி கிளாஸ் தெர்மோமீட்டரா, எலக்ட்ரிக்கல் தெர்மோமீட்டரா. கரெக்ட் ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் வேவ் தான். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் மட்டும்தான் வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. இது பார்த்தீங்கன்னா RRB NTPCயில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூனிட் அண்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ஒரு 40 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருப்போம் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன். சில கொஸ்டின் வந்து டேரெக்டாகவே ஆன்சர் மட்டும் சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸோ அடுத்தடுத்து ஃபிசிக்ஸில் இது போல் கான்செப்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு எந்த இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம படிக்கிறப்ப இந்த டாபிக் படித்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு பூஸ்டப்பே கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம படிக்கிற கான்செப்ட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்துக்கு கேட்டுட்ருக்கீங்க, பட் ஆனால் தமிழ் மீடியத்துக்கு கிடைக்கல. ஓகேவா, ஸோ நார்மலாக TNPC படிக்கிற நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்க்கு அந்த தமிழ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஜிஎஸ்ஸுக்கும் ஜிகேக்கும் வந்து ஜிகேக்கு கூட நீங்கள் TNPCயில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஜிஎஸ்ஸுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்காது. ஓகேவா, ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்படியாவது இங்கிலீஷில் இருக்கிற மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஓகேவா, மெட்டீரியல் கிடச்சுன்னா கம்பல்சரி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு க்யூசஸ் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டாபிக் அப்படின்றது நீங்களே கூட சொல்லுங்கள், அதை நான் மேக் பண்ணுறேன். அப்படின்லாம் கூட நானாக ஓனாக மேக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.